தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கியது முதலே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு. திமுகவின் கோட்டை என்று அழைக்கப்படக்கூடிய சென்னையில தாவேகா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அதற்கு உதாரணம் முதல்வர் மு.க. ஸ்டாலினே கொளத்தூர்ல தோல்வியை சந்தித்திருக்காரு. இங்கு தாவேகா சார்பாக போட்டியிட்ட வி.எஸ். பாபுவிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சிருக்காரு. முதலமைச்சரையே தோற்கடித்த அந்த தாவேகா வேட்பாளர் யாரு, இவரோட பின்னணி என்ன, எப்படி மு.க. ஸ்டாலின் இவரிடம் தன்னுடைய வெற்றியை பறிகொடுத்தார் போன்ற பல தகவல்களை பார்க்கலாம். தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு கொளத்தூர் தொகுதியில வெற்றி பெற்றிருப்பதை தேசிய ஊடகங்கள் தொடங்கி உள்ளூர் ஊடகங்கள் வரை ஆச்சரியமா பார்க்கின்றது. ஆனால் வி.எஸ். பாபு ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவர் ஒரு காலத்துல வட சென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருந்தவர். ஆமாங்க, திமுகவில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய வி.எஸ். பாபு அந்த கட்சியின் வட சென்னை மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்திருக்காரு. ஒரு காலத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலினின் முக்கிய போர்ப்படை தளபதியாக இருந்தவர் தான் வி.எஸ். பாபு. கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக புரசைவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். இதனையடுத்து 2011ஆம் ஆண்டு புரசைவாக்கம் தொகுதி பிரிக்கப்பட்டு கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டது. அப்போது முதல் அந்த தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டு வராரு. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது அவர் வெற்றி பெற முக்கியமானவராக இருந்தவர் வி.எஸ். பாபு தான். ஆனால் அந்த தேர்தலில் 2000க்கும் குறைவான வித்தியாசத்துல தான் சைதை துரைசாமியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தாரு ஸ்டாலின். ஆனால் திமுகவின் மீது அப்போது கடும் அதிருப்தி இருந்தது. எல்லா பக்கமும் திமுக தோல்வியை தழுவிய போதும் ஸ்டாலின் ஜெயிப்பதற்கு வி.எஸ். பாபு காரணமாக இருந்தார். இருந்தாலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த காரணத்தால வி.எஸ். பாபு மீது ஸ்டாலின் அதிருப்தியில் இருந்தார். இதனால் அதிமுகவில் இருந்து வந்த சேகர்பாபு கட்டுப்பாட்டில் வடசென்னை சென்றது. வி.எஸ். பாபு ஓரங்கட்டப்பட்டார். இதனால் சிறிது காலம் அமைதியாக இருந்த வி.எஸ். பாபு பிறகு அதிமுகவில் இணைந்தார். ஆனால் அங்கும் வி.எஸ். பாபுவிற்கு உரிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் தேர்தலுக்கு சில நாட்களே இருந்த நிலையில திடீரென வி.எஸ். பாபு விஜயை சந்தித்து தாவேகாவில் இணைந்தார். இதனையடுத்து தான் கொளத்தூர் தொகுதியின் வேட்பாளராக வி.எஸ். பாபு போட்டியிட்டார். அவர்தான் இன்று திமுக தலைவரான ஸ்டாலினை தோற்கடித்திருக்காரு. ஒரு காலத்துல மு.க. ஸ்டாலின் வெற்றிக்காக உழைத்தவர் இன்றைக்கு அவரையே வீழ்த்தி வெற்றி வாகை சூடியிருக்காரு.